Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் கணவன் கண்முன்னே மனைவி மற்றும் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், இந்த விபத்து குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். பராசக்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சண்முக சிகாமணி நகரைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவர் வெளிநாடுகளில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி வளர்மதி. இவர் அது பசுந்தனி சாலையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் வேலை பார்த்து வருகிறார். மற்றும் இவரது மகள் ஒரே மகள் பெண் அஸ்பிகா தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ரமேஷ் வெளிநாடுகளில் இருந்து விடுமுறைக்காக வந்திருந்த இவர் இன்று தனது மனைவியும் மகளையும் பள்ளியில் இருந்து அழைத்து வருவதற்கு தனது இருசக்கர வாகனத்தில் இருந்து மனைவியும் மகளையும் அழைத்துக் கொண்டு பசுந்தோனை சாலையில் வீட்டை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருந்தார். வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது லேசான மழை பெய்து கொண்டிருந்த பொழுது அவர் முன்னே சென்று கொண்டிருந்த போது வேகத்தடையில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் பின்னாடி வந்த அரசு பேருந்து மோதி அந்த சக்கரத்தில் இந்த இருசக்கர வாகனம் சிக்கிக் கொண்டது. அந்த சம்பவ இடத்துல அவருடைய மனைவி வளர்மதி மற்றும் அவருடைய குழந்தை அஸ்பிகா சக்கரத்தின் சிக்கி சிக்கிக் கொண்டனர். அக்கம் பக்கத்தில் உடனடியாக பார்த்தபோது அவர் மனைவி வளர்மதி சம்பவ இடத்திலே இருந்தார். உயிருக்கு போராடி கொண்ட அந்த 4 வயது சிறுமியை 9 வயது சிறுமியை அஸ்பிகாவை அக்கம் பக்கத்தில் உடனடியாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வழியிலேயே அந்த பள்ளி மாணவி அஸ்பிகா பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் அவரது படுகாயமடைந்த அவரது கணவன் அந்த ரமேஷ் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். கணவன் கண்முன்னே தனது மனைவியும் மகளையும் இழந்த சோகம் கோவில்பட்டி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவலுக்கு நன்றி மோகன்.